இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக பர்கர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக அந்த மிடில் வைக்கிற சிக்கன் வந்து நல்லா வந்து ஆயிலில் போட்டு 2 பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளாடி வைக்கிறதுக்காக டொமேட்டோ வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனியன் வைக்க மாட்டேன், ஆனியன் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, அதனால் வந்து ஆனியன் வைக்க மாட்டேன். அதுக்கப்புறமா வந்து இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை எடுத்துக்கிட்டு அந்த பர்கர் பன் இருக்கும்ல, அதில் வந்து மயோனைஸ் கெச்சப்பும் தடவலாம். பட் நான் அது எதுவுமே போடலை, ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நார்மலாக பர்கர் ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த டவல் சீஸ் இருக்கும்ல, அந்த சீஸ் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து 2 டொமேட்டோ பீஸ் வச்சு அப்புறம் அந்த சிக்கனும் வச்சுட்டு திரும்ப வந்து சீஸ் வச்சு அந்த மாதிரி தான் மைக்ரோ ஓவனில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த பர்கர் ரெடி ஆகிடும். இல்லைனா நீங்கள் அடுப்பில் கூட தோசைக்கல்ல வச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ராபெரி தான் கொடுத்தேன். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி சீசன், அதனால் வந்து என்ன சீசனல் ஃப்ரூட் கிடைக்குதோ மேக்ஸிமம் அந்த மாதிரி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலையில் ஸ்மூத்தி, ஆப்பிள் ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி தான் போட்டு கொடுத்துருந்தேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.